வணக்க மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நடிகர் விஜய் இப்ப அவசர அவசரமா தன்னுடைய சொத்துக்கள் பலதை விற்க ஆரம்பிச்சிருக்காரு. எதனால விற்க ஆரம்பிச்சிருக்காரு, ஏன் விற்க ஆரம்பிச்சிருக்காரு, அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று ஷோ ஆகும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டால் அவசியமாக அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. சரி, விஜய் இப்போ எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமாக சொத்தை விற்றுக்கிறாரு, எந்தெந்த சொத்தெல்லாம் விற்றுருக்காரு அப்படிங்கிறத பற்றி வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கடந்த சில தினங்களாகவே ரொம்ப பரபரப்பாக தமிழக அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் வந்து சரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அதிகம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் அரசியலில் முழு நேரமாக என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து சர்ச்சை அந்த மனுஷனை தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். கரூர் விவகாரத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அவருடைய பொண்டாட்டி விவகாரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் தான். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை ஈஸியாக சமாளிச்சிடலாம், ஆனால் தன்னை சுற்றி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பேரை வந்து சமாளிக்கிறத மிகப்பெரிய மன உளைச்சலாக டாஸ்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா கரூர் சம்பவம் இது மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ஒரு பேரிடியாக வந்து இருக்கும்போது அது ஒவ்வொன்றையும் சமாளித்து வந்து மனுஷன் தாண்டி வரும்போது அவரோட மனைவி வந்து சங்கீதா, விஜய்னால் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், கடந்த 5-6 வருஷமாக ஃபிசிக்கலாக மென்டலியாக அவரால் டார்ச்சர் அனுபவிக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளே என்னை நுழைய விட மாட்டேங்கிறாரு, அவருக்கும் ஒரு நடிகைக்கும் நெருங்கின தொடர்பு வந்திருக்கு, அதனால் எங்களுக்கு டைவர்ஸ் வந்து வேணும், விஜயோட இனிமேல்லாம் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் எனக்கு உரிய ஜீவனாம்சம் வந்து வேணும் அப்படின்னு சங்கீதா கொடுத்தது தான் அவருங்க ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் தலையில் இடியை தூக்கி போட்டது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சூழல் வந்து உருவாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட ரசிகர்கள் தன்னோட அண்ணி, அவங்க அப்படி தான் வந்து கூப்பிடுவாங்க, சங்கீதாவும் அண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா அண்ணியையும் பசங்களையும் அண்ணன் கொண்டு போய் லண்டனில் சேஃபாக வந்து விட்டுட்டு அவருங்க முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையான சமாச்சாரம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே லண்டனில் தான் இருக்காங்க. அதாவது சங்கீதா லண்டனில் இருக்காங்க, ஜேஷன் சஞ்சய் வந்து பார்த்தோன்னா இங்கே இந்தியாவில் தான் இருக்காரு, பொண்ணு திவ்யாவும் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் தனித்தனியாக வந்திருக்காங்க. விஜய் இங்கே த்ரிஷாவோட நீலாங்கரையில் வந்து பார்த்தோன்னா இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியாயிருக்கு. அதே மாதிரி எங்கே போனாலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அரசியலாக வந்திருக்கட்டும், விஜய் போடக்கூடிய காஸ்டியூமாக வந்திருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் எப்படி கமலஹாசன் கூட கௌதமி வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் கூட இப்போ த்ரிஷா வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சியில் சிலருக்கு விஜய் த்ரிஷாவோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது வந்து பிடிக்கலனாலும் விஜய்கிட்ட இதை பற்றி யாரும் தைரியமாக எடுத்து பேச முடியாது. அப்படி வந்து சொன்னால் அது அவருடைய ஈகோவுக்கு ஆளாயிடுமோன்னு பயந்துக்கிட்டே விஜய்கிட்ட நிறைய பேர் இதை பற்றி வந்து பேசுறது இல்லை. புஷி ஆனந்த் கூட சமீபத்தில் வந்து சொன்னதுக்கு விஜய் வந்து முகத்தை காட்டிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியாயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இப்போ அவசர அவசரமாக சொத்தை விற்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் வந்து பேசப்படுது, மனைவி கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம். ஏன்னா வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா வந்து வருது. ஆனால் ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்டில் இவங்க 2 பேரோட டைவர்ஸ் கேஸ் வந்து பார்த்தோன்னா ஹியரிங் வந்து வருது. சங்கீதா ஜீவனாம்சம் வந்து கேட்டிருக்காங்க. விஜய் மாதிரி ஒரு பெரிய பிரபலத்திட்ட ஜீவனாம்சம் வாங்கும்போது அவருடைய சொத்தோட மதிப்பு என்ன, அவருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, இது எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி இது எல்லாமே கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணும். ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுல 50% தான் வந்து பார்த்தோன்னா சங்கீதாவுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால விஜய் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வடபழனி கல்யாண மண்டபம், அப்புறம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ், அது எல்லாத்தையும் அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாரு. பல பேர் சொல்கிறாங்க இது சாதாரண, இதுக்கு தாங்க எலெக்ஷன் டயத்தில் இதெல்லாம் வந்து நடக்கிறது சர்வசாதாரணம் அப்படின்னு வந்து சொல்ல. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறாரு, ஏன்னா தான் மனைவிக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறையா ப்ராப்பர்ட்டி தான் பேரில் வந்து இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் ஒன்றும் வந்து சேல் பண்ணி அது தனக்கு பினாமியாக வந்து இருக்கிறது, ஏன் த்ரிஷா ஃபேமிலிக்கு கூட வந்து அவர் வந்து பதிவு பண்ணி வந்து வைக்கலாம், அது ஃபியூச்சரில் வந்து தேவைப்படும்னு. ஆனால் இப்போதைக்கு சங்கீதா பேரலுக்கு அது வந்து போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் வந்திருக்காரு. அதுக்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் அதே மாதிரி எதிர்கால அரசியலில் விஜய்க்கு நிறைய அச்சுறுத்தல் வரக்கூடுங்கிறதுனால இப்போவே நம்ம ரொம்ப ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் வந்து விக்ரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு 12 கோடி ரூபா வந்து கொடுத்தாரே தவிர பாக்கி இப்போ வரைக்கும் செலவு செஞ்சுட்டு இருக்கிற பணங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியாகிருக்குங்க. இதுக்கு இடையில என்ன ஒன்றா விஜய் இப்போ
வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காருல, வேட்புமனு தாக்கல்ல அவருடைய சொத்து மதிப்பு வந்து கொடுக்கணும். அதே சமயத்தில் தான் மனைவியோட சொத்து மதிப்பு அவர் கொடுக்கணும். ஆனால் தான் மனைவியோட சொத்து மதிப்பில் விஜய் வந்து சரியாக பிடி கொடுத்து எதுவும் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணாதனால அது வந்து ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. ஒருவேளை எலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணிட்டு முன்னுக்கு பின் அதாவது முரண்பாடான சொத்து வழக்கு டீட்டெயில்ஸ் இது இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக அந்த மனுவை கேன்சல் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு உடைய சொத்து மதிப்பு என்னன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு 1,00,000 ரூபா வந்து கடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா வேட்புமனு தாக்கலில் கொடுத்துருக்காங்க. கேட்கக்கூடிய நமக்கே குபீர்னு வந்து பார்த்தோன்னா சிரிப்பு தான் வந்து வருது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.